எஸ், டுடே செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 6th தமிழ் டேர்ம் 1 தமிழ் தேன். ஸோ சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி 7 சீர் கொண்டது. திருக்குறள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 அடியில் 4 சீர் இருக்கும். ஓகேங்களா? கற்க கசடர கற்பவை கற்றபின். அடுத்த அடியில் 3 சீர் இருக்கும். நிற்க அதற்கு தக. ஸோ அப்படின்னா அடினா என்னது, சீர்னா என்ன அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எதனால் சார் அப்படின்னா, ஒரு செய்யுளோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பாடலோ கொடுத்துட்டு சீர் எதுகை காண்க, மோனை காண்க, அடிமோனை காண்க, அடி எதுகை காண்க, அடி இயபு காண்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எஸ், அடி மோனைன்னா என்ன சார் மீனிங் அப்படின்னா, அடியில் முதல் எழுத்து ஒன்றி வருவது வந்து பார்த்திங்கன்னா அடி மோனை. ஓகேங்களா? பாடல்லையோ செய்யுள்ளையோ அடியில் முதல் எழுத்து ஒன்றி வரணும். சீர் மோனை அப்படின்னா சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவது. ஃபார் எக்ஸாம்பிள், கற்க கசடர கற்பவை அப்படின்னா அந்த 3 சீர்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அடியில் 2க்கும் மேற்பட்ட சீர்களில் வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது வந்து பார்த்திங்கன்னா சீர் மோனை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பாடலாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா செய்யுளாகவும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு இயல் 1 வந்து பார்த்தீங்கன்னா இன்பத்தமிழ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடல் வந்து பாரதிதாசனார் எழுதியிருப்பார். இந்த பாடலில் பாருங்கள், தமிழுக்கும் அமுதென்று பெயர் அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். ஸோ ஃபஸ்ட்டு முதல் அடி அப்படிங்கிறது தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த, அதுதான் முதல் அடி. அதில் வந்து 3 சீர் கொடுத்துருக்குறாங்க. 2வது அடியில் பாருங்கள், தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 5 சீர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எப்படி சார் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த இந்த 2 லைன் கொடுத்துட்டு அடி மோனை காண்க அப்படின்னு கேட்பாங்க. இப்பாடலில் வந்து பார்த்திங்கன்னா அடி மோனை அப்படின்னா அடியில் முதல் எழுத்து தமிழுக்கும் தமிழ் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடி மோனையில் வரும். 2வது பாருங்கள், இப்பாடலில் சீர் மோனை காண்க அப்படின்னா சீர்களில் எது முதல் எழுத்து ஒன்றி வருதுன்னு பாருங்கள். இப்போ முதல் அடியில் வந்து சீர்கள் ஏதாவது ஒன்றி வருதா, தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த. ஸோ அமுதென்று அந்த அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 சீர்கள்லேயும் முதல் எழுத்து ஒன்றி வருவது. 2வது அடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழெங்கள் அந்த 2 சீர்கள்களையும் முதல் எழுத்து ஒன்றி வருது. ஓகேங்களா? ஸோ மோனை அப்படின்னா அடியில் முதல் எழுத்தாக இருக்கணும். அடி சீர் மோனை அப்படின்னா சீர்களில் முதல் எழுத்து ஒன்றாக இருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாடல் ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கங்க. எதனால் சார் அப்படின்னா 4 லைன் கொடுத்துட்டு இப்பாடல் இடம்பெற்ற நூல், இப்பாடலின் ஆசிரியர், இலக்கண குறிப்பு காண்க, இப்பாடலில் எதுகை மோனை சொற்கள் காண்க, இயேபு சொற்கள் காண்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாம்லேயும் தமிழ் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்குறாங்க. பாருங்கள், சீர்மோனைக்கு ஒரு சின்ன திருக்குறள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஸோ இதில் ஃபஸ்ட்டு அடியில் பாருங்கள், 4 சீரில் முதல் 3 சீர் 4 சீர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல் எழுத்து ஒன்றி வருவது. ஓகேங்களா? கற்க கசடர கற்பவை கற்றபின். ஸோ 4 சீர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல் எழுத்து ஒன்றி வருவது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீர்மோனைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அசதினா சோர்வு. கொஸ்டின் பேப்பரில் எதிர்ச்சொல் காண்க அப்படின்னு கூட கேட்பாங்க. சொல்லும் பொருளும் நீங்கள் படிச்சுட்டு வரீங்க சார் அப்படின்னா எதிர்ச்சொல் காண்க அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க. எஸ், தமிழுக்கு அமுதென்று பெயர் அந்த பாடலுடைய விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. தமிழுக்கு நிலவு, தமிழுக்கு மனம், தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பொறுத்துக்களை பின்னாடி பார்ப்போம். எஸ், இந்த நூலோட ஆசிரியர் வந்துட்டு பாரதிதாசன். இயற்பெயர் சுப்புரத்தன தினம். இவரோட சிறப்பு பெயர் புரட்சி கவி அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாவேந்தர் பாரதிதாசன். அவர் இயற்றிய பாடல்கள் வந்து இந்த பெண் கல்வி, இந்த கவிதைகள்லாம் இந்த பாடல்கள் இடம்பெற்றிருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் இருந்து எடுத்துருக்குறாங்க.
எஸ், நெக்ஸ்ட் இந்த பாடல் தெரிஞ்சு வச்சிங்க. இந்த பாடலை கொடுத்துட்டு கூட சீர் மோனை காண்க, அடி மோனை காண்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இயேபு, அடி இயேபு அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. கடைசி எழுத்து, அடிகளில் கடைசி எழுத்து ஒன்றி வருவது. இயேபு அப்படின்னா கடைசி எழுத்து ஒன்றி வரணும். அடியாக இருந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழே உயிரே வணக்கம் அப்படிங்கிறது இந்த அடியில் இம்மு கடைசியாக வருது. மீன்ஸ் உங்களுக்கு அந்த எழுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அடியில் எந்த சீரில் வந்து கடைசி எழுத்தோ அடுத்த அடியில் எங்கே வேணால் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து கடைசியாக இருக்கணும்னா கடைசியாக மட்டும் கிடையாது. ஸோ அந்த சீரில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாகவும் அடுத்த அடியில் எந்த சீரில் வேணால் இம்மு அப்படிங்கிறது கடைசியாக இருக்கலாம். ஃபார் வணக்கம் உணக்கம் அப்படிங்கிறதுமே இயபுக்கு கரெக்டு தான். வணக்கம் எனக்கும் அப்படிங்கிறதுமே இயபுக்கு கரெக்டு தான். ஸோ அந்த அடியில் எங்கே வேணால் அந்த சீர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வேணால் இருக்கலாம், கடைசி எழுத்து ஒன்றி வரணும். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. முதல் எழுத்து அப்படின்னா முதல் எழுத்து எடுத்ததுமே முதல் எழுத்தாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அடிமோனை காண்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த அடியில் எந்த சீர் வேணாலும் இருக்கலாம் முதல் எழுத்து, அடுத்த அடியில் எந்த இடத்துல வேணாலும் அந்த சீர் வந்து இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ அடிமோனை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. தமிழே உயிரே வணக்கம், இதில் அந்த உயிரே ஊ அப்படிங்கிறதும் ரெண்டாவது அடியில் பாருங்கள், தாய்ப்பிள்ளை உருவம்மா உனக்கும் எனக்கும், அந்த ஊ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றி வருவது. ஸோ அதனால் இந்த 2 லைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 2 சொல் இந்த 2 சீர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிமோனை அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. எஸ், புக் பேக் கொஷின் தெரிஞ்சுக்கங்க எல்லாமே. ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். 2வது கொஷினுக்கு அசதி, ஓகேங்களா, ஃபுல் டே ஒர்க் பண்ணுறது. நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று, தமிழ் ப்ளஸ் எங்கள் தமிழங்கள். ஸோ இதெல்லாம் புணர்ச்சி விதியை பயன்படுத்தி தான் நம்ம இதை வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஹையர் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னும் ப்ரீஃபாக படிப்போம் நம்ம. அமுது என்று அப்படின்னா அமுது கூட்டல் என்று. செம்பயிர் அப்படிங்கிறது ஒரு பண்பு தொகை சொல், ஓகேங்களா. ஸோ அதனால் செம்மை கூட்டல் பயிர். அடுத்தது பாருங்கள், விளைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர், கல்டிவேஷன் அப்படின்னா வாட்டர் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ் ரேஸ். நெக்ஸ்ட் அறிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். இயபு சொற்கள் பாருங்கள், அதை அடியோ சீரோ. இயபு அப்படின்னா இறுதி எழுத்து ஒன்றி வருவது, ஓகேங்களா. இறுதி எழுத்து ஒன்றி வருவது இயபு சொற்கள் அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே பாருங்கள், பேர் நேர்னு கொடுத்தது இரு அப்படிங்கிறது 2லேயுமே இறுதி எழுத்தாக இருக்குது. ஸோ அதனால் இது இயபு சொற்கள் அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு பாடல் பாருங்கள், தமிழ் கும்மி அப்படின்னு சொல்லி. இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா பாடலை பாடியவர் வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனார், ஓகேங்களா. ஸோ இதுலேயுமே அதே மாதிரி தான் பாருங்கள், இந்த 4 லைன் கொடுத்துட்டு கூட இப்பாடல் இடம்பெற்ற நூல், இப்பாடல் ஊழி என்ற சொல்லின் பொருள் தருக, நூலின் ஆசிரியர், இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அடிமோனை காண்க, இப்பாடலில் இடம்பெற்றுள்ள சீர் மோனை காண்க, இப்பாடலில் இடம்பெற்றுள்ள இயபு காண்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ நான் முந்தி சொன்னது தான், மோனை அப்படின்னா அடியில் முதல் எழுத்து ஒன்றி வருவது, எதுகை. இயபு அப்படின்னா இறுதி எழுத்து ஒன்றி வருவது. எதுகை அப்படின்னா அடியிலையாக இருந்தால் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. அதே தான் சீருக்குமே. எதுகை அப்படின்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது அடி எதுகை. சீர் எதுகைனா அப்படின்னா சீரில் 2ஆம் எழுத்து ஒன்றி வரணும். அடி எதுகை அப்படின்னா அந்த அடியில் 2ஆம் எழுத்து ஒன்றி வரணும், ஒரே மாதிரி இருக்கணும். இந்த பாடல் தெரிஞ்சு வச்சுங்க. பெருஞ்சித்தனர் சொல்லும் பொருளும். மேதினா உலகம், ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள். பாடலின் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் மாணிக்கம். சிறப்பு பெயர் தெரிஞ்சு வச்சுங்க, பாவலரேரு. அவர் என்ன நூல் இயற்றினார், என்ன இதழ்களை இயற்றினார்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இதழ் அப்படின்னா மேகசினா. ஸோ அவர் எழுதிய இதழ்கள் வந்து தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். அவர் எழுதிய நூல் வேறு. ஸோ இதழும் நூலும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதழ் அப்படிங்கிறது வேறு. ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி மேகசின் சொல்கிறோம், நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் சொல்கிறோம், வீக்லி நியூஸ் பேப்பர், வீக்கெண்டு வந்து மேகசின் வருது. ஸோ இந்த பாடல் வந்து கனிச்சாறு அப்படிங்கிற நூல் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
இந்த பாடல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கவிதை பாடல் வாணிதாசன் எழுதினார். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி அப்படிங்கிற ஒரு பாடல், கவிதை பாடல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தாய்மொழி படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றம் வந்தால் உலகம் வந்து என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு சுருங்கிடுச்சு அப்படின்ட்டு இருப்பாங்க. அதான் உலகம் உள்ளங்கையில் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இப்போ ஒரு நியூ ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொய் அகற்றும் அப்படின்னா பொய் கூட்டல் அகற்றும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. பட் ஆக்சுவலாக இதெல்லாம் நீங்கள் புணர்ச்சி விதி பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஹையர் லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் 2 ப்ளஸ் இருக்கும், பாட்டு இருக்கும். ஸோ எது கைனா இப்போ தான் நான் சொன்னேன், பாடலோட அடியில் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவதா. அதே மாதிரி 8 கூட்டல் திசை, இது வந்து எண்ணு பெயர் 8ம் 10 இந்த 2 நம்பர்ஸில் எண்ணு பெயர் வந்தது அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லின மிகும் தெரிஞ்சு வச்சுங்க. 8 தொகை எக்ஸாம்பிள் எழுதி வச்சுங்க. 10 பாட்டு, 8 ப்ளஸ் தொகை அப்படின்னா 8 தொகை, 10 ப்ளஸ் பாட்டு அப்படின்னா 10 பாட்டு. இந்த இந்த 1 to 10 வந்து பார்த்தீங்கன்னா 8க்கும் 10க்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணு பெயர்களில் வல்லின மிகும் தெரிஞ்சு வச்சுங்க. நம்பர்ஸில் 8 to 10க்கும் வல்லின மிகும். எக்ஸாம்பிள் நோட் பண்ணிங்க. 8 கூட்டல் தொகை 8 தொகை, 10 கூட்டல் பாட்டு 10 பாட்டு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தான் எண்ணு பெயர்களில் 8 மற்றும் 10 ஆகிய சொற்கள் அடுத்து வரும் வல்லின மிகும். நெக்ஸ்ட்டு இயல் வந்து பார்த்தீங்கன்னா வளர்தமிழ் இயல் 1. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே அரைக்கால் புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, கார் புள்ளி, இரட்டை மேற்கோள் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா தமிழில் நிறுத்தற் குறியீடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தொகை சொற்கள் முக்கணி அப்படின்னா நீங்கள் கமாவே போடாத மாப்பழை வாழைனா ஏதோ ஸ்டேட்மெண்ட் மாதிரி படிச்சுருவாங்க ஸ்டூடெண்ட்டு. முக்கணி அப்படின்னா மாம்பழம், பலாப்பழம், ஜாக் ஃப்ரூட், வாழைப்பழம் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணுது. நார் திசை அப்படின்னா வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இருதிணை அப்படின்னா உயர்திணை, அக்ரிணை. முத்தமிழ் அப்படின்னா இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இதெல்லாம் கமா கொடுக்கணும் தொகை சொற்களை விரித்து எழுதும்போது. அதனால தான் நம்ம கமா கொடுக்குறோம். நீங்கள் கமா இல்லாமல் அப்படியே எழுதிட்டீங்க அப்படின்னா தொகை சொற்களை விரித்து எழுதும்போது அடுத்த வரவங்க அதை படிக்கிறதுக்கு பொருளே தெரியாத போயிடும். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்ங்கிறது எல்லாம் ஒன்றும் நினச்சிடுவாங்க. இயல் தமிழ் வேறு, இசைத்தமிழ் வேறு, நாடகத்தமிழ் வேறு. இரு திணைகளில் உயர்திணை வேறு, அக்ரிணை வேறு. ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு சொற்களுடைய ஏற்றம் இறக்கம் இதில் வந்து பொருள் மாறுபடும். ஒரு சொல்லோட ஏற்றம் இறக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொருள் மாறுபடும். அதுக்கு தான் நிறுத்தற் குறியீடெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல இதை ஸ்டாப் பண்ணி அடுத்தது இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணணும். அப்படியே ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி படிச்சிடாதீங்க தமிழ். ஸோ அதனால தான் சொல்லும் பொருளும் தெரியாமல் மாட்டிக்கிறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் மாதிரி படிக்காமல் எந்த இடத்துல முக்கால் புள்ளி, அரை புள்ளி, இரட்டை மேற்கோள் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னு தெரிஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஹையர் லெவலில் போகும்போது உங்களுக்கு அட்வான்ஸ்டாக கொடுத்துருப்பாங்க 11th 12th. 10th 11th 12th நம்ம நிறுத்தற் குறியீடை பற்றி ப்ரீஃபாக லேர்ன் பண்ணுவோம். தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம் 2004. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, இசை ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. இதனால தான் பாரதியார் வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும் அப்படின்ட்டு இருப்பார். இல்லை டிஎன்பிசி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஷின்லாம் கேட்டிருக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். நோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு இலக்கண நூல்னால் என்ன, இலக்கியனா என்ன அப்படின்லாம் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். இலக்கணம் அப்படிங்கிறது தமிழில் நமக்கு கிடச்சிருக்கிறது மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழ் முதல் இலக்கண நூல் அகத்தியம். நோட் பண்ணி வச்சுங்க. தமிழின்
முதல் இலக்கண நூல் வந்து அகத்தியம், அதனுடைய ஆசிரியர் அகத்தியர். ஸோ அகத்தியரோட மாணவர் தான் தொல்காப்பியர். ஸோ தொல்காப்பியர் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியங்கிற நூலை இயற்றிப்பார், அதுதான் நம்மக்கிட்ட கிடச்சிருக்குது. ஸோ அவர் வந்து 3 இயல்கள் எழுதியிருப்பார், அதெல்லாம் பின்னாடி நம்ம படிப்போம். தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் உயிரும் மெய்யும் இணைவதால் உயிர்மெய் எழுத்துக்கள், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் எல்லாமே. வலஞ்சொலி எழுத்துக்கள்னா இடஞ்சொலி எழுத்துக்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எஸ், தமிழ் அப்படிங்கிற வேர்டு எங்கெங்கெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க சார் அப்படின்னா, தொல்காப்பியத்திலே தமிழ் அப்படிங்கிற வேர்டு சொல்ல வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு 2ஆம் நூற்றாண்டுலேயே தமிழ்நாடுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட 2024 வருஷத்துக்கு முன்னாடி 2024 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்திலே சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குண்டான மேற்கோள்கள் இருக்குது பாருங்கள். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினே ஆயின் அப்படின்னு சொல்லி வஞ்சிக்காண்டத்தில். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் 2024க்கு முன்னாடியே தமிழ்நாடு அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு திருமுறைகள்லையுமே தமிழன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்பர் தேவாரத்தில். ஓகேங்களா, 12 திருமுறைகள் நம்ம படிப்போம். 12ஆம் திருமுறை பெரிய புராணம், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், முதல் 7மே தேவார பாடல்கள் அப்படின்னு. 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகர் திருவாசகம் எழுதியிருப்பார். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழன் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு இலக்கண நூலில் இருக்குது, இலக்கிய காப்பிய நூலில் இருக்குது, சைவ திருமுறைகளில் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், உயர்திணை அக்ரிணை. உயர்திணை அப்படின்னா ஹியூமன் பீயிங், நம்ம தான் 6 சென்ஸு. ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 அறிவு முதல் 5 அறிவு வரை வந்து பார்த்திங்கன்னா அக்ரிணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாகற்காய் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு, கசப்பு சுவை. ஸோ அதை பிரித்து எழுதுக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்க. பூவோட நிலைகள் 7 பாருங்கள். பூவோட 7 செம்மல், வி, அலர், மலர், முகை, முட்டு, அரும்பு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. பூவின் 7 நிலைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொஷின் கேட்டிருக்கிறாங்க. இந்த டயக்ராம் பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு வந்துடாதீங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே டயக்ராமில் என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா, பூவின் 7 நிலைகளுமே தெரிஞ்சிருக்கணும். முட்டுன்னு என்ன, மலர் பாருங்கள், அலர் பாருங்கள். அதுக்காக நீங்கள் ஒரு பக்கத்தில் கூட ஒரு செம்பருத்தி பூ எடுத்திங்கன்னா கூட கண்டுபிடிச்சிடலாம் வீட்டுக்கு பக்கத்தில். ஸோ தமிழோடைய இலக்கண நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், நன்னூல். ஓகேங்களா, நம்மளுடைய இலக்கண நூல் இது நம்ம பள்ளி பாட புத்தகத்துலேயுமே சரி, டிகிரிலையுமே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இதான் படிக்கிறாங்க, தொல்காப்பியம் நன்னூல் தான் படிக்கிறாங்க. வீரசூலியம்னு ஒரு இலக்கண நூல் இருக்குது, புத்தமித்தர் எழுதியிருப்பார் இடைக்கால தமிழகத்தில். பட் அது மோஸ்ட்லி எங்கேயுமே பயன்படுத்துறதில்ல, தெரிஞ்சு வச்சுங்க. இது மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம், தொல்காப்பியம் நன்னூல் இலக்கண நூல். சங்க இலக்கிய நூல்கள் பாருங்கள், 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலப்பதிகாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கிய நூல்கள் எழுதியிருப்பாங்க. அது 8 தொகை 10 பாட்டு. 8 தொகை அப்படின்னா 8 நூல் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை அந்த மாதிரி. அதேமாதிரி 10 பாட்டு அப்படின்னா மதுரை காஞ்சி, குறிஞ்சி பாட்டு, நெடுநாள் வாடை, முல்லைப்பாட்டு, திருமுருகாற்றுப்படை, பொருநாராற்றுப்படை, இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா பாடலாக இயற்றியிருப்பாங்க. எதுக்கு சார் பாடலாக ஏற்றிருப்பாங்கன்னா அதெல்லாம் வாழ்க்கை முறை சார்ந்த நூல்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்தது அறநூல்கள். அது 17 கீழ்கணக்கு நூல்கள். அது வந்து திருக்குறளும் நாலடியாரும். திருக்குறள் தான் முதன்மையானது அறநூல்களில். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 18 நூல்களில் ரெண்டாவது நாலடியார். இது போக உங்களுக்கு ஏலாதி, திரிகடிகம், ஐந்திணை 50, ஐந்திணை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார் 40, களவழி 40, இந்த மாதிரி 18 நூல்கள் இருக்குது. முதன்மையானது அறநூல் வந்து திருக்குறள். அதுக்கு ரெண்டாவது அறநூல் வந்து பார்த்திங்கன்னா நாலடியார். நெக்ஸ்ட்டு காப்பிய நூல்கள் தெரிஞ்சு வச்சுங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுகாப்பியம்னு இன்னும் ப்ரீஃபாக படிப்போம் நம்ம. ஸோ பூவினோட 7 நிலைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
பொருந்தாது எதுன்னு கூட கேட்பாங்க. பூவின் நிலைகளுக்கு பொருந்தாதுன்னு எதுன்னு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் ஓர் எழுத்து ஒரு மொழி வீக்கு பதிலாக வேறு எதுன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் 7மே தெரிஞ்சு வச்சுக்கணும். கொடுத்துட்டு பூவின் நிலைகளுக்கு பொருந்தாதது காண்கன்னு கொஷினில் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் மா அப்படிங்கிற சொல்லுக்கு என்னென்னலாம் மீனிங்ஸ் வரும் அப்படின்னா மரம், விலங்கு, பெரிய திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, டிஃப்ரெண்ட் நேமில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இது தெரிஞ்சு வச்சுங்க. மா என்னும் சொல்லிற்கு பொருந்தாததை கண்டறிக அப்படின்னு கொஷினில் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் தமிழுக்கு வந்து முத்தமிழ் அப்படிம்பாங்க. ஒன்று இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். ஓகேங்களா, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இயல் தமிழ் அப்படின்னா நம்மளோட எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் அப்படின்னா உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் அப்படின்னா வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டும். தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புது கவிதையெல்லாம் 18க்கு அப்புறம் தான் வந்தது. ஓகேங்களா, அமெரிக்க அறிஞர் வால்ட் விட்மன், அவருக்கு அப்புறம் தான் பாரதியார், அப்படி தான் புது கவிதைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் தாவர இலைப்பெயர்கள். நெல் அப்படின்னா தாள் அப்படின்னு அர்த்தம். கரும்புன்னா தோகை, பனை ஓலை, தென்னை ஓலை, அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம டே பை டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற இன்டர்நெட், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், சர்ச் என்ஜின், டச் ஸ்க்ரீன், இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சொற்களில் கொடுத்துருக்குறாங்க. தெரிஞ்சு வச்சுங்க, கொஷினில் கேட்குறாங்க. ஸோ நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதனால் சார் அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டருக்கு டிஃபைன் பண்ணும்போது நம்பர்ஸாக தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் அது கொடுத்துருக்குறாங்க தமிழ் எண்கள். ஸோ அது அப்போ தான் அது எல்லாமே பைனரிஸ் தான். ஓகேங்களா, ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் எதை கொடுத்தாலுமே எல்லாமே 0s and 1s தான். பைனரிஸ் மூலிமா தான் எல்லாமே நமக்கு எல்லா டேட்டா பேஸுமே ஸ்டோர் ஆகுது. ஸோ அதனால் தமிழ் எண்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இங்கே 2000 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண சில தமிழ் சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி எப்படி நம்ம வேளாண்மைன்னு சொல்கிறோம், அதெல்லாம் திருக்குறளே சொல்லியிருக்கிறாங்க. உழவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கோடை காலம் அகநானூரில் சொல்லியிருக்கிறாங்க. மருந்து அப்படின்னு நம்ம டெய்லியுமே எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறோம், அது அகநானூர்லேயே சொல்லியிருக்கிறாங்க. ஊர் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே நம்மள இன்றைக்கி பயன்படுத்துகிறோம். தொல்காப்பியத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க 2000 years பிஃபோரில். நெக்ஸ்ட் இந்த பாடல்கள் தெரிஞ்சு வச்சுங்க. அந்த பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுகை, மோனை, சீர், மோனை, சீர், எதுகை, இயல்பு சொற்கள் காண்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தொன்மை எனும் சொல்லின் பொருள் வந்து பழமை. இடப்புறம் வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கிளாஸில் ஆன்சர் பண்ணுறேன். சீர் இளமை அப்படின்னா புக்கில் இல்லை, சீர் கூட்டல் இளமை. இடன் கூட்டல் புறம் வராது, இடை கூட்டல் புறம் வராது, இடப் கூட்டல் புறம்லாம் வராது, இடம் கூட்டல் புறம் தான் வரும். இங்கே புக்கில் தப்பாக இருக்குது, இதில் ஆப்ஷன் சி மட்டும் நோட் பண்ணிங்க. இடம் கூட்டல் புறம் தான் இடப்புறம். இம்மு கூட்டல் புறம், இது ரெண்டும் ஆட் பண்ணால் தான் இப்போ மாறும். வெயிட் பண்ணுங்கள், அந்த ரெண்டாவதுக்கு மட்டும் நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஆன்சர் பண்ணுறேன். சிலம்பு கூட்டல் அதிகாரம், அதாவது சிலப்பதிகாரம், கணினி தமிழ். ஓகேங்களா, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காண்போம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாரதியார். மா எனும் சொல்லின் பொருள் விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தும் உதவுவது லாங்குவேஜ், அதான் மொழி. நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். ஸோ மொழியை கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு வடிவமைப்பாங்க, எப்படி வடிவமைக்கிறாங்க சார் அப்படின்னா எண்கள் தான். ஓகேங்களா, எல்லாமே 0s and 1s பைனரிஸ் மூலிமா தான் எல்லாமே கம்ப்யூட்டரில் டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சொற்களை வந்துட்டு தொடரில் அமைத்து எழுதுன்னு கேட்பாங்க. நாள்தோறும் நூல்களை கற்க வேண்டும். உலக மொழிகளில் தமிழ் மொழி தனி சிறப்பு கொண்டது, மிக பழமை வாய்ந்தது. இந்த மாதிரி நீங்களே சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
தமிழில் வந்து இயல் இசை நாடகம் மட்டும் கிடையாது, சயின்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. எப்படி சார் சயின்ஸ் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், சயின்ஸுக்கு எல்லாமே ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டோ எல்லாமே எக்ஸ்பிரிமெண்டல். ஓகேங்களா, தியரிட்டிக்கலாகவும் படிக்கிறோம், எக்ஸ்பிரிமெண்டலாகவும் பண்ணுறோம். அந்த எக்ஸ்பிரிமெண்டல் ரிசல்ட் வச்சு தான் இது வந்து நம்ம வந்துட்டு இதை வந்து டிஃபைன் பண்ண முடியுது நம்மளால். பட் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பாடல்லே வந்து பார்த்திங்கன்னா இலக்கியங்கள் வாயிலாகவே வெளிப்பட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, உலகம் உருண்டையானதுன்னு திருவள்ளுவரே சொல்லியிருப்பார். ஏன்னா திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் தொழில்நுட்பமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது அப்படி இயற்கையாகவே பார்த்தே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பாருங்கள், அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழில் எவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு சயின்ஸ்லேயே சொல்லியிருக்கிறாங்க பாடல்களில். ஸோ தொல்காப்பியத்திலே வந்து உலகம் 5 பூதங்களால் ஆனது, நிலம், நீர், காற்று, ஆகாயம். ஓகேங்களா, அதே மாதிரி உலகம் வந்து பார்த்திங்கன்னா உலக உயிர்கள் அப்படிங்கிறது ஓரறிவு முதல் 6 அறிவு வரை. ஓகேங்களா, ஓரறிவு பாருங்கள் இப்படி அழகாக ஒளிச்சேர்க்கை மூலம் தனக்கு உண்டான உணவினை பெற்றுக்கொள்கிறது. ஓகேங்களா, ஓரறிவு வந்து பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை மூலம், ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சயின்ஸில். ஓரறிவு வந்து பார்த்திங்கன்னா பனிக்காலத்துலாம் பாருங்கள் அழகாக வந்து செடியெலாம் அழகாக அதுவே நான் ஒரு கொடி ஒன்று வச்சிங்கன்னு வச்சிங்களே போதுமானது. அப்படியே அது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரே ஒரு கயிறை ஒரு நூலை கட்டி விட்டிங்கனாவே அப்படியே அந்த கொடி தானாக வளர்ந்து போயிடும். மேலே கொடியில் அந்த என்ன நீங்கள் வைக்கிறீங்களோ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடல் நீர் வந்து ஆவியாகி அதை எவாப்ரேட் ஆகி மேகமாகும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் மலையாய் பொழியும். இதை வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள்லாம் இதை பற்றி டிஃபைன் பண்ணியிருக்கிறேன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திரவ பொருட்களை எவ்வளோ அழுத்தினாலும் அவற்றை நீங்கள் லிக்யூடை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் கம்ப்ரெஸ் பண்ணாலுமே அதை வந்து என்ன பண்ண முடியாது, சுருக்க முடியாது. ஓகேங்களா, ஆனால் நீங்கள் கேஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ரெஸ் பண்ணலாம். வாயுவை வந்து பார்த்திங்கன்னா சுருக்க முடியும், ஆனால் திரவத்தை வந்து பார்த்திங்கன்னா சுருக்க முடியாது. ஓகேங்களா, எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலுமே அது வந்து அதனுடைய டென்சிட்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஔவையார் பாடலில் சொல்லியிருக்கிறாங்க, ஆளு அமுக்கி முகிக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி அப்படின்னு சொல்லி. ஸோ ஔவையார் அப்படின்னா சங்க காலத்தில் ஒரு ஔவையார் இருந்திருப்பாங்க, சங்கம் மருவிய காலத்தில் ஒரு ஔவையார் இருந்திருப்பாங்க, சோழர் காலத்தில் ஒரு ஔவையார் இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பின்னாடி நம்ம ப்ரீஃபாக தெரிஞ்சுக்குவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தெரியுது, இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் இல்லை அப்படின்னா ஒரு காலில் ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், இமிடியேட்டாக ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் மூலிமா நமக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அது மாதிரி வந்து உங்களுக்கு 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியே 1810 ஏதாவது உங்களுக்கு போரில் ஏதாவது உங்களுக்கு ஃப்ராக்சர் ஏதாவது காயம் ஏற்பட்டுருச்சுன்னா கூட இந்த மாதிரி வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 1810 சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நற்றினிலே சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கலீலியோ அவர் வந்து ஒரு மேலை நாட்டு அறிஞர் 16th century. ஸோ தொலைவில் உள்ள பொருளை வந்து அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்பார். இதை வந்து திருவள்ளுவர் மாலை கபிலருமே 2ஆம் நூற்றாண்டு. ஸோ திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் மாலையில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ தொலைவில் இருக்கிற பொருளோட உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படிங்கிற கலீலியோடைய கருத்தை திருவள்ளுவர் மாலையிலேயே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், அப்படின்னா ஸோ கலீலியோவுக்கும் திருவள்ளுவர் மாலைக்கும் கபிலர் வாழ்ந்த காலத்துக்கும் கிட்டத்தட்ட 1500 வருஷம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 10 வருஷம் கிட்டத்தட்ட 1500 வருஷம் டிஃப்ரெண்ட்டில் இந்த நம்மளுடைய அறிவியல் இலக்கியங்கள்லாம் தமிழ் நூட்கள்லேயே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் வந்து டாக்டர் இவர் வந்து சார் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. எஸ், அதே மாதிரி சயின்டிஸ்ட்டு இப்போ இருக்கிறது டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. ஸோ இவருமே அடுத்தது சேர்மேனாக இருந்தார் டாக்டர் கே சிவன். இஸ்ரோவில் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுடைய சேர்மேன்
தலைவராக இருந்தார். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். ஓகேங்களா? ஸோ தமிழ் மொழியினுடைய இலக்கணத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆக டிஃபைன் பண்ணுவோம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஓகேங்களா? 9th 10th போகும்போது யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் பற்றி படிப்போம். ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் வரி வடிவமாக நோட்ஸில் நோட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்க? நீங்கள் பென்னோ பென்சிலோ ஏதோ நீங்கள் எழுதுறீங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா? உயிர் எழுத்துக்கள் 12, அதில் 5 குறுகி ஒலிக்கும், 7 நீண்டு ஒலிக்கும் தெரிஞ்சுக்கங்க. குறியில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள். ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மாத்திரை அளவு பார்க்க போகிறோம். மாத்திரை அளவு நோட் பண்ணிங்க. மொத்தமாக தமிழ் எழுத்துக்கள் 247, 12 மெய் எழுத்துக்கள், 12 உயிர் எழுத்துக்கள், 18 மெய் எழுத்துக்கள், 216 உயிர்மெய் எழுத்துக்கள், ஒரு ஆயுத எழுத்து. ஃபஸ்ட்டு நோட் பண்ணிங்க. 247 உயிரெழுத்து 12 வந்து பார்த்திங்கன்னா குறியில் எழுத்துக்கு ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை, நெடில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. 12 எழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறியில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. மெய் எழுத்துக்கு வந்து அரை மாத்திரை தான். மெய் எழுத்துக்கு சார் அப்படின்னா வல்லினம் கசட தபர, மெல்லினம் எனன நமன, இடையினம் எரள வளல. அதுக்கு மேலே ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு மெய் எழுத்தாக மாறிடும். வல்லின மெய் எழுத்து, மெல்லின மெய் எழுத்து, இடையின மெய் எழுத்து, இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை மாத்திரை. சரி, நெக்ஸ்ட்டு நோட் பண்ணிங்க. உயிர் குறியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உயிர் எழுத்துக்கு தெரிஞ்சிருச்சு, குறியில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. அதே மாதிரி மெய் எழுத்துக்கு தெரிஞ்சிருச்சு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உயிர்மெய் எழுத்து 216 இருக்குது. அந்த 216ல் உயிர் குறியில் உயிர்மெய் குறியிலுக்கு 1 மாத்திரை. உயிர் குறியில் என்ன சார் அப்படின்னா இக்கா கி கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் குறியில். உயிர் எழுத்தும் அந்த உயிர் குறியிலும் மெய் எழுத்தும் இணைவது உயிர்மெய் குறியில். இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னா கா. உயிர்மெய் நெடில் அப்படின்னா இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னா கா அப்படின்னு மாறிடும். காகம் அப்படின்னா உயிர்மெய் நெடில். ஸோ உயிர் குறினாலும் உயிர்மெய் குறினாலும் 1 மாத்திரை நோட் பண்ணிங்க, புக்கில் இருக்காது. உயிர் நெடினாலும் உயிர்மெய் நெடில்னாலும் 2 மாத்திரை. இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னா கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி தான் எழுத்துக்கள் வந்துட்டு உருவாகுது. உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் இணைந்து தான் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகிறது. ஸோ இந்த உயிர் நெடிலுக்கும் உயிர்மெய் நெடிலுக்கும் 2 மாத்திரை. ஸோ 247 எழுத்துக்கும் மாத்திரை அளவு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இப்போ ஒரு சொல் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கூட மாத்திரை அளவு காண்க, இல்லை உங்கள் பேருக்கு நீங்கள் மாத்திரை அளவு காண்க, உலகம் என்ற சொல்லின் மாத்திரை அளவு காண்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வன்மையாக ஒலிக்கிறது பாருங்கள் கசட தபர, வெண்மையாக உள்ள ஞன நமன, 2க்கும் இடைப்பட்டது எரள வளல, அந்த இடையின மெய் எழுத்து. ஸோ இங்கே சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் 206 உயிர்மெய் எழுத்துக்கள், அது உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில். ஓகேங்களா? உயிர்மெய் குறில் அப்படின்னா 1 மாத்திரை, உயிர்மெய் நெடில் அப்படின்னா 2 மாத்திரை. ஆயுத எழுத்து அப்படின்னா அரை மாத்திரை நோட் பண்ணிக்கங்க. ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஆயுத எழுத்து எப்பயுமே சொல்லோட இடையில் மட்டும்தான் வரும், இறுதியிலோ முதல்லோ வராது. ஒரு சொல் இருக்கிறது அப்படின்னா அது இடையில் மட்டும்தான் வரும். எஃகு, அஃது, கபிலர் என்ற சொல்லுக்கு வந்து மாத்திரை அளவு பாருங்கள். கா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் குறில், பி அப்படிங்கிறது உயிர்மெய் குறில், லா அப்படிங்கிறது உயிர்மெய் குறில், இரு அப்படிங்கிறது மெய்யெழுத்து அரை மாத்திரை. ஸோ 3 மாத்திரை. நெக்ஸ்ட்டு பாருங்கள் உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவு சொல். ஓகேங்களா? உயிரெழுத்தில் தொடங்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுத்து உயிரெழுத்தாக இருக்கணும். இ அப்படிங்கிறது உயிரெழுத்து, அதுக்கப்புறம் ஒரு உயிர்மெய் எழுத்து தூ, அது 2க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1+1 அது 2 மாத்திரை ஆயிரும். ஓகேங்களா? அது அப்படிங்கிறது 1+1 உயிரெழுத்து 1 மாத்திரை, தூ உயிர்மெய் குறில்
அதுக்கு ஒரு மாத்திரை. இது மாதிரி நீங்களே வேறு சொல்லுக்கூட எழுதி பார்க்கலாம். இது, அது, எது, அந்த மாதிரி நீங்களே எவ்வளோ சொல்லு வேணாலும் எழுதி பார்க்கலாம். ஓகேங்களா? 2 மாத்திரை அளவு வரக்கூடிய ஃபஸ்ட் எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கணும். அடுத்து 2 மாத்திரை அளவு உள்ள ஒரு எழுத்து சொல். ஓகேங்களா? ஒரு எழுத்து 42 இருக்கும். வி, பூ, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு எழுத்து ஒரு சொல் பற்றி 8th 9th புக்கில் நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். ஆயுத எழுத்து இடம் பெறும் சொல் மாத்திரை வந்து பார்த்தோன்னா 2.5 மாத்திரை. அதாவது அஃது, எஃகு, ஆனா ஒரு மாத்திரை, தூ அப்படின்னா உயிர்மை குறில் ஒரு மாத்திரை 2, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. ஸோ டோட்டலாக 2.5. ஸோ இந்த மாதிரி நீங்களே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிலதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா எழுதி ஏதோ சொல்லு ஏதோ ஒரு எழுத்தை எழுதி பாருங்கள். அப்போ தான் தமிழ் ஈஸியாக இருக்கும். அப்படியே மனப்பாடம் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வது, நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுங்க. மேலேயே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்குறாங்க. உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. ஸோ இந்த பேசேஜை ரீட் பண்ணி ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது 2 ட்ரை பண்ணுங்கள். பிறமொழி கலப்பின்றி பேசுக. இது நோட் பண்ணிக்கங்க. பிறமொழி கலப்பின்றி பேசுக. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 சொற்களை இணைத்து புதிய சொல். ஓகேங்களா? விண்மீன், விண்வெளி. ஓகேங்களா? அடுத்தது நீதி நூல், மணிமாலை, தமிழ்மொழி. இந்த மாதிரி வந்து புதிய சொல் நம்மளே என்ன பண்ணலாம், உருவாக்கலாம். நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்று அப்படிங்கிறது எளிதாய் வேண்டும் தமிழ் அப்படின்னு எழுதிடாதீங்க. எளிதாய் வேண்டும் தமிழ் அப்படின்னா உங்களுக்கு சரியான அட்ஜெக்டிவ் வந்து பயன்படுத்த தெரியலன்னு அர்த்தம். சரியான பெயரடை வந்து பயன்படுத்த தெரியல அப்படின்னு அர்த்தம். இதை நோட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா என்றும் வேண்டும் தமிழ். அப்படின்னா ஏற்றம் தருவது தமிழ், ஊக்கம் தருவது தமிழ், உணர்வு தருவது தமிழ், ஈடு இல்லாதது தமிழ், இன்பம் தருவது தமிழ், ஆற்றல் தருவது தமிழ். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஈஸியாக கொடுத்துட்டு கூட கேட்குறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவாக ஆன்சர் பண்ணிடுறீங்க. ஆனால் அது வந்து அந்த இடத்துல நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் அது எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வார்த்தை கிடையாது, தமிழ் தொடர் கிடையாது. மேலே ஏதோ மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க. அதான் எங்கள் ஸ்கூலில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க. அது நோட் பண்ணி வச்சுங்க. எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டிக் கொண்டு போகிறார்கள். ஸோ ஸ்கூல் அப்படின்னா பள்ளி, சுற்றுலா கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அடுத்தது பாருங்கள், பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர். இதில் பாருங்கள், ஸ்கூலில் போனால் பள்ளி, பர்மிஷன் லெட்டர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசைவு மடல். பெற்றோரிடம் இசைவு மடல் வாங்கி வர சொன்னார்கள். நோட் பண்ணி வச்சுங்க, கேட்பாங்க கண்டிப்பாக. பெற்றோரிடம் இசைவு மடல் வாங்கி வர சொன்னார்கள். ஸோ பிறமொழி கலப்பின்றி பேசுக. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது கலைச்சொல் அறிவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்நெட் அப்படின்னா இணையம், ஃபேஸ்புக்னா முகநூல், வாட்ஸ்அப்னா புலனம், மின்னஞ்சல் அப்படின்னா இமெயிலா, டச் ஸ்க்ரீன்னா தொடுதிரை,
இதெல்லாம் ஆல்ரெடி எல்லா எக்ஸாம்லேயும் ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி, டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் எல்லாமே கேட்டது. எஸ் ஸோ இன்றைக்கி செஷனில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மாத்திரை அளவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீர்மோனை, அடிமோனை, சீர் எதுகை, அடி எதுகை, சீர் இயல்பு, அடி இயல்பு. ஸோ அடினா என்ன, சீர்னா என்ன அப்படின்னு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நிறுத்தல் குறியீடு, இதெல்லாம் வந்து பாடல்களோ செய்யுளோ இதில் வந்து பார்த்திங்கன்னா துணைப்பாட பகுதி படிக்கும்போது இதை படிக்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து பார்த்திங்கன்னா இயல் 2 ப்ரிப்பேர் பண்ணுவோம்.